இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, இனிமாய் செவ்வாய்க்கிழமைக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இதோ ஆண்டவர், இதோ ஆராதனை, இதோ நற்கருணை, இதோ உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அபிஷேகமான நேரம் இது. எனவே உங்களை ஆண்டவரிடம் உங்களை முழுமையாய் சமர்ப்பியுங்கள் அன்பர்களே. கோடி அற்புதர் அந்தோனியா ஜெபத்துல இறையருளை பெறுகிற அற்புதமான நாளாகி இன்று உங்களை முழுமையாய் அர்ப்பணிங்க. இது அபிஷேக நேரம், இது காலை நேரம், இது ஆராதனை நேரம், இது கிருபை நேரம், இது ஆண்டவர் நானும் தனித்திருக்கிற அருமையான இந்த காணொலி வழியாக இறையருளை பெறுகிற நேரத்தை நன்றி என்று ஆண்டவரே துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன் இயேசுவே என்று சொல்வோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிற கடவுள் நம் முன்பாக இருக்கிறார். அப்பா நன்றி, ஆராதனை செய்கிறேன் அப்பாவை துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்னவெல்லாம் தேவைகள், குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை கட்டுகள், நீங்க பேய் பிசாசு தொல்லைகள் பிள்ளைகள் பாட்டி விதைத்தால் அப்பாவற்றிலிருந்து விடுதலை அடைய, குடும்பத்தில் சமாதானம் இன்மை இருந்தால் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமையில அபிஷேகமாய் குடும்பங்கள் விடுதலை அடைய நண்பர்களே. இன்றைய செய்தி என்னவென்றால் பிறர் மீது பரிவு கொண்டிருக்கிறார். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டிருக்கிறார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போல இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். பரிவு கொள்ளுதல் என்றால் என்ன என்றால் உடன் புரிந்துறுதல். எனவே எசையா புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வார்த்தையிலே சொல்லப்படுவது போல மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். பரிவு. பரிவுல என்ன நடக்கிறதா? நற்செய்தியில் ஆண்டவர் பரிவு கொள்கிறார். மத்திய 9வது அதிகாரம் 32 38 வரை உள்ள இன்றைய நற்செய்தியில என்ன நடக்கிறது என்றால் அவர் நமக்காக வருகிறார், நம் துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார், நம் பிணிகளை சுமந்து கொள்கிறார். அப்படின்னா அவர் நமக்கு விடுதலை தருகிறார். இன்றைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே பரிவு என்பது உடன் துன்புறுதல். ஒரு குழந்தை அழுகுதுன்னா ஒரு தாயா அதை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு உணவு தருவார். அது எப்படி வருகிறது என்றால் அந்த மனதில் வருகிற உணர்வு, ஐயோ குழந்தை அழுகிறது, அந்த குழந்தைக்கு உடனே சென்று ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்ற அந்த உணர்வு தான் அந்த தாயை இயக்க வைக்கிறது. தானாகவே ஓடி சென்று உணவு தருகிறார். அது போலதான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாலே அந்த பரிவுக்கு சொந்தமா மாறுது. பரிவு என்றால் உடன் துன்புறுதல். அப்படின்னா ஆண்டவர் எனக்காக தாங்கிக் கொண்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சிலுவையில வலியை தாங்கியவர், என் பிணிகளை அவர் சுமந்தவர். இன்றைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த கஷ்டத்தெல்லாம் கொண்டு வந்து ஆராதனை கொடுங்க. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்னவெல்லாம் தேவை இருக்கோ அவர்கிட்ட அறிக்கை எடுங்க. அந்த பரிவு நம்ம தான் மாறும். அப்படின்னா அவர் நம்ம இன்றைக்கு உடன் துன்புறுதல் பரிவுனா அப்படின்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நமக்கு விடுதலை தருகிறார். எனவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறை சிந்தனைகள், தீவினைகள், பொல்லாப்புகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தருகிறார். என்றால் என் ஆண்டவர் என் மீது பரிவு உள்ளவர், நம் மீது அவர் பரிவு கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நமக்கு விடுதலை தருகிறார். எந்த பேய் பிசாசு தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு விடுதலை நம்ம பார்ப்போம். ஏனென்றால் அது பரிவு நமக்கு. இரண்டாவது, அந்த பரிவடா பிறர்கிட்ட காட்டணும். அவர் என்னை தொட்டிருக்கிறார், இன்றைக்கு ஆறாவது அபிஷேகத்தில் நிரப்புகிறார். எனவே நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இரவு உறங்குவதற்கு முன்பாக யாவது ஒருவரை பார்த்து பரிவோடு அவருக்கு உதவி செய்வோம், அவர் பக்கமாக நிற்போம், அவருக்கு தேவையானதை செய்வோம், அன்பர்களே செய்து பார்ப்போம். வல்லமையான இறை கிருபை நமதாய் மாறும். ஒன்று, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் மீது அவர் பரிவு கொண்டிருக்கிறார். இரண்டாவது, அந்த பரிவை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். செய்து பாருங்களேன். நீ தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செய்து பாருங்களேன். சின்னஞ்சிறிய செய்த போதெல்லாம் எனக்கே செய்திருக்க என்றவர், நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசி என்பவர். எனவே அவர் சொன்னதை நம்ம பிறருக்கு செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக வல்லமை, இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம். எனவே இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அவர் பரிவு கொண்டிருக்கிறோம். செய்தியின் மூலமாய் பெறுகிற இந்த ஆராதனை செய்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பரிவு என்றால் உடன் துன்புறுதல், உடன் துன்புறுதல் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மை தொடுகிறார். அபிஷேகமா வாழ்வீங்க. எதிர்மறை சிந்தனைகள், பேய் பிசாசு தொல்லைகள் கட்டுகளால் நீங்கி மகளே மகனே ஆசீர்வாதமா இருக்கும். இரண்டாவது, அதை முடிந்த அளவுக்கு யார் ஒருவருக்கு யாருக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவருக்கு மீது பரிவு கொள்வோம், உதவி செய்வோம், நம்மளால் இயன்றதை பிறகு செய்வோம். இன்னும் வல்லமை ஆசீர்வாதம். அப்பா நன்றி, ஓ வல்லவரே நல்லவரே நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். கோடி அற்புதம் அந்தோனியார் நாளாகி என்று அந்தோனியார்களுக்காக ஜெபிக்கிற இந்த அற்புதமான ஆராதனை அப்பா ஒவ்வொரு தேவைகளையும் இப்ப கமெண்ட்ல பிள்ளைங்க என்னவெல்லாம் விண்ணப்பங்கள், என்னவெல்லாம் ஜெப தேவைகள், அதற்காக ஜெபிகள் என்று எதையெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பம் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாய், ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அபிஷேகமாய், ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் விடையே அப்பா நீங்க தாருங்க ஆண்டவர். அவர் மேல உள்ள நம்பிக்கையை சொல்கிற அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் பெயரிலே அபிஷேகமாய் வாழ்வீர்கள். வாழ்வில நல்லது நடக்கும். வல்லமையான இறைவன் இந்த நாளிலே உங்களை உங்கள் வீட்டாரையும் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே உங்கள் மீது ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறார். நாமும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். இந்நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.